அனைவருக்கும் வணக்கம். கடந்த 24/12/2025 அன்று தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிட்டது. அந்த அரசாணையின்படி தமிழ்நாட்டில் புதிதாக அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி, கூடுதல் தலைமைச் செயலராக 7 IAS அதிகாரிகளை நியமித்தது. இதில் முறைகேடு நடந்திருக்கு, விதி மீறல் நடந்திருக்கு என்று மத்திய அரசுக்கு பாலகிருஷ்ணன் என்கிற வழக்கறிஞர் ஒரு புகாரை கொடுத்திருக்காரு. இதுக்கு CBI விசாரணை மேற்கொள்ளணும்னு சொல்லியிருக்காரு. 7 IAS அதிகாரி நியமித்ததுக்கு எதுக்காக CBI விசாரணை? இதில் என்ன தமிழ்நாடு அரசு விதி மீறலையும் முறைகேடலையும் பண்ணிருச்சு அப்படிங்கிறது தான் இந்த காணொலி நம்ம தெளிவாக பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். கடந்த வாரம் 24/12/2025 அன்று தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணை வெளியிடுது. அந்த அரசாணையின்படி தமிழ்நாடு முழுமைக்கும் 7 IAS அதிகாரிகளை நாங்கள் கூடுதல் தலைமைச் செயலராக, அதாவது அடிஷனல் சீஃப் செக்ரட்டரியாக நியமிக்கிறோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அந்த அரசாணையின்படி திரு சித்திக் IAS, ஜெயா IAS, செந்தில்குமார் IAS, சந்தியா வேணுகோபால் சர்மா IAS, உதயச்சந்திரன் IAS, ஹிதேஷ்குமார் மக்வானா IAS, சந்திரமோகன் IAS, இந்த 7 பேரையும் நாங்கள் கூடுதல் தலைமைச் செயலராக நியமிக்கிறோன்னு சொல்லி அரசாணை வெளியிட்டாங்க. இதில் தான் முறைகேடு நடந்திருக்கிறது, விதிமீறல் நடந்திருக்குன்னு சொல்லி பாலகிருஷ்ணன் என்கிற வழக்கறிஞர் மத்திய அரசுடைய TOPT என்று அழைக்கப்படுகிற டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங், மத்திய அரசினுடைய பணியாளர்கள் மற்றும் பயிற்சி துறைக்கு ஒரு புகார் அனுப்பிச்சிருக்காரு. அதே போல தமிழ்நாடு கவர்னருக்கு, பிரதமர் மோடி அவர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு புகார் அனுப்பிச்சிருக்காரு. அந்த புகாரில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கடந்த 10/11/2025 அன்று தமிழ்நாடு அரசு TOPT, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங், இந்த துறைக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறாங்க. அந்த கடிதத்தில் தமிழ்நாட்டில் 6 IAS அதிகாரிகள் பதவி ஓய்வு பெற இருக்காங்க, பணி ஓய்வு பெற இருக்காங்க, அவங்க ரிட்டைர்மெண்ட் ஆக இருக்காங்க. அதனால் அந்த போஸ்டிங் காலியாக இருப்பதனால 7 புதிய IAS அதிகாரிகளை நீங்கள் கூடுதல் தலைமைச் செயலராக, சீஃப் செக்ரட்டரியாக நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கடிதம் அனுப்புகிறாங்க. அந்த கடிதத்தில் விக்ரம் காபூர் IAS அவர் வந்து 31/12/2025, அதாவது நேற்றைக்கு முந்தானோட அவர் வந்து பதவி ஓய்வு பெறாரு. அதுல்யா மிஸ்ரா IAS 31/12, கோபால் IAS 28/2/2026, சந்தீப் சக்சேனா 30/4/2026, சாய்குமார் IAS 31/8/2026, அதே போல் ராதாகிருஷ்ணன் IAS 30/9/2026. இந்த 6 பேரும் அவங்க வந்து பணி ஓய்வு பெற இருப்பதனால அவர்களுக்கு பதிலாக அவர்கள் வந்து கூடுதல் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரியாக பல்வேறு துறைகளில் பணி செஞ்சுருக்காங்க. அவர்களுக்கு பதிலாக இந்த 7 பேரையும் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் அனுப்புறாங்க. இதுக்கு மத்திய அரசினுடைய TOPT என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஒரு மறுப்பு கடிதம் கொடுக்குறாங்க. ஏன் மறுப்பு கடிதம் கொடுக்குறாங்கன்னா, தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தை பொறுத்தளவில் 7 அதிகாரிகள் தமிழ்நாட்டை சார்ந்த அதிகாரிகள், 7 அதிகாரிகள் தமிழ்நாட்டை சாராதிகள், 14 அதிகாரிகள் மட்டும்தான் பணி செய்யணும். இது விதி. இந்த விதியை மீறி ஏற்கனவே தமிழ்நாட்டில் 18 அதிகாரிகள் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரியாக, அதாவது கூடுதல் தலைமைச் செயலர், சீஃப் செக்ரட்டரி கிட்டத்தட்ட அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி கிட்டத்தட்ட சீஃப் செக்ரட்டரிக்கு, தலைமைச் செயலருக்கு இணையான போஸ்டிங்கு, சம்பளம் எல்லாமே அதே நிலையில் இருக்குது. அப்போ அந்த அடிஷனல் சீஃப் செக்ரட்டரியாக 18 பேர் இருக்காங்க. இந்த 18 பேரில் 5 பேர் தான் தமிழ்நாட்டை சார்ந்த கேடரு, அதாவது 5 தமிழ்நாடு கேடரு, மீதி இருக்கக்கூடிய 13 பேர் எக்ஸ் கேடர் நினைக்கிற தமிழ்நாட்டை சாராத கேடரு. அப்போ நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய விதியில் 7 பேர் இருக்கணும், அதில் 2 போஸ்டிங் நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணாமல் இருக்கீங்க. அது இல்லாமல் கூடுதலாக விதிகளின் மீறி 18 பேர் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது எக்ஸ்ட்ரா கிட்டத்தட்ட 4 பேர் அதிகமாக இருக்காங்க. இதுவே அதிகம். அப்போ நீங்கள் கூடுதலாக இன்னும் 7 பேரை கூடுதல் தலைமைச் செயலராக நியமனம் சொல்லுங்கிறது விதிகளுக்கு புறம்பானது, அதனால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அந்த 18 பேர் யாருன்னா, விக்ரம் காபூர், அதுல்யா மிஸ்ரா, சந்தீப் சக்சேனா, சாய்குமார், முருகானந்தம் IAS, சுப்ரியா சாஹூ IAS, ராதாகிருஷ்ணன் IAS, மங்கட் ராம் சர்மா IAS, பிரதீப் யாதவ், குமார் ஜெயந்த் IAS, கோபால் IAS, ககன்தீப் சிங் பேடி, தீரஜ் குமார், விஜயகுமார் IAS, மணிவாசன் IAS, அமுதா IAS, அதுல் ஆனந்த் IAS, ககரியா உஷா IAS. இந்த 18 அதிகாரிகள் ஏற்கனவே அடிஷனல் சீஃப் செக்ரட்டரியா தமிழ்நாட்டில் இருக்காங்க. 14 பேர் தான் இருக்கணும், 18 இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த 7 பேரை எப்படி நியமனம் செய்ய முடியும்? இதில் ரிட்டையர்மெண்ட்ல பல பேர் ஆனாலும் கூட ஏற்கனவே எக்ஸஸாக இருக்கு, அப்படிங்கும்போது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ரிஜெக்ட் பண்ணதை மீறி
தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது அப்படின்னா 10/11/2025 அதாவது நவம்பர் மாதம் 10ஆம் தேதி தமிழ்நாடு அரசு டிஓபிடிக்கு மத்திய அரசினுடைய பணியாளர் பயிற்சி ஆணையத்திற்கு அவங்க ஒரு கடிதம் அனுப்புகிறாங்க. இதற்கு 21 நவம்பர் 2025 நவம்பர் மாதம் 21ஆம் தேதி ரிஜெக்ட் பண்ணி டிஓபிடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் வந்து ஒரு ரிஜெக்ஷன் லெட்டர் அனுப்புகிறாங்க. உடனடியாக தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது அப்படின்னா 11/12/2025 ஒரு கடிதத்தை மத்திய அரசுக்கு திருப்பி அனுப்புகிறாங்க. எந்த அரசு எதுக்கு யாருக்கு அனுப்புகிறாங்கன்னா கோபாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுடைய சேர்மனாக இருக்கக்கூடிய கோபாலகிருஷ்ணன் ஐஏஎஸ்க்கு ஒரு கடிதம் அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ண போகிறோம், அதாவது மீட்டிங் ஆஃப் சீஃப் செக்ரட்டரி கிரேட் ஸ்க்ரீனிங் கமிட்டி. ஒரு படம் திரையிடுறாங்க, புது படம் அப்படின்னா ஒரு கமிட்டி போடுவாங்க. இந்த படம் சரியாக இருக்கா இல்லையா, இதை வந்து வெளியிடலாமா இல்லையா அப்படி ஒரு கமிட்டி போடுவாங்க இல்லையா. அது மாதிரி இந்த 1995 பேட்ச், இந்த 1995 இருக்கக்கூடிய 1995 பேட்ச் அதிகாரிகளை அடிஷனல் சீஃப் செக்ரட்டரியாக தமிழ்நாடு அரசு நியமனம் செய்வதற்கு ஒரு ஸ்க்ரீனிங் கமிட்டி போடுறாங்க. இந்த ஸ்க்ரீனிங் கமிட்டிக்கு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுடைய சேர்மனாக இருக்கக்கூடிய கோபாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறாங்க. மத்திய அரசு ரிஜெக்ட் பண்ணிடுது. கோபாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் வந்து மத்திய அரசினுடைய கீழ் வரக்கூடிய ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுடைய சேர்மனாக இருக்கார். அவர் எப்படி கலந்து கொள்ள முடியும்? கலந்து கொள்ள முடியாது. ஏன்னா மத்திய அரசினுடைய டிஓபிடி கண்ட்ரோலில் தான் அந்த எஸ்எஸ்சி வருது. அப்படிங்கும்போது அவர் கலந்து கொள்ள முடியாது. இதை எப்போ அனுப்புகிறாங்கன்னா 11/12 அனுப்புகிறாங்க. இந்த 29/12/2025 அதாவது 29/12/2025 அன்று இந்த மாதிரி நாங்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் இந்த ஸ்க்ரீனிங் கமிட்டிக்கான நிகழ்ச்சியை வச்சுருக்கோம், நீங்கள் கலந்து கொண்டு அவர் கலந்து கொண்டு இந்த 7 பேரும் சரியான கேடர் தான் 1995 கேடரு, இவங்களை வந்து நியமனம் செய்யலாம்னு சொல்லி அவர் ஒப்புதல் கொடுக்கணும். அவர் ஒப்புதல் கொடுத்தா தான் இந்த ஜிஓவை பாஸ் பண்ணி அவங்களுக்கு போஸ்டிங் போட முடியும். இப்போ மத்திய அரசு ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. கோபாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் வரக்கூடாது, ஆனால் கோபாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் வாராரு. 29/12/2025 நடைபெறுவதாக இருந்த ஸ்க்ரீனிங் கமிட்டியை 24/12/2025 தமிழ்நாடு அரசு மாற்றுது. அதாவது முன்கூட்டியே நடத்துகிறாங்க. அவளை அவசரமாக நடத்த வேண்டிய தேவையும் அவசியம் என்ன வந்துச்சு? இந்த இடத்துல தான் இங்கே ஒரு மிகப்பெரிய முறைகேடு, ஒரு விதிமீறல் நடந்திருக்கிறது என்பதை வழக்கறிஞர் பாலகிருஷ்ணன் குற்றஞ்சாட்டுறாரு. என்னன்னா, இந்த கோபாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் மத்திய அரசு கீழே பணி செஞ்சாலும் கூட தமிழ்நாடு கேடர் தமிழ்நாட்டில் ஏற்கனவே அவர் பணி செஞ்சவர். அப்போ கோபாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் இங்கே வரலன்னா அவர் மீது அவர் இருந்த காலகட்டத்தில் சில கோப்புகள், சில ஃபைல்கள் பரிமாறப்பட்டிருக்கலாம். அப்படி பரிமாறப்பட்ட ஃபைல்களில் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கலாம். அப்படி பரிமாற்றங்களில் பணமாற்றங்கள் நிகழ்ந்ததுனால நீங்கள் வரலன்னா உங்கள் மீது தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு செக் தூக்கி வச்சுருக்காங்க. இப்படி செக் வச்சதில் அவர் வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே மிரட்ட மட்டும் செய்ய மாட்டாங்கல்ல, மிரட்டவும் செய்வாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணுவாங்க. அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதில் மரியாதைக்குரிய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KA நேரு அவர்களுக்கு நெருக்கமான தம்பி ரவிச்சந்திரன் அவருடைய DVH என்று அழைக்கப்படுகிற ரியல் எஸ்டேட் வில்லா அவருக்கு தருவதாகவும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாக நம்ம சோர்ஸ் சொல்கிறாங்க. அப்போது DVH நீலாங்கரை வில்லா கோபாலகிருஷ்ணன் ஐஏஎஸ்க்கு அவருக்கு நெருக்கமான ஒரு உறவினர் பேரில் வாங்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. சிபிஐ விசாரித்தா நீலாங்கரை DVHல கோபாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் வீடு வாங்கியிருக்காரா இல்லையா அப்படிங்கிறது தெரிய வந்துடும். அப்போது கோபாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் மிரட்டி உருட்டி பணிய வைக்கப்பட்டு வர வைக்கப்பட்டிருக்கார். அவசரமாக 24ஆம் தேதி கோபாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் சென்னை ஏர்போர்ட்டுக்குள்ளே தொப்பி மாஸ்க் எல்லாம் போட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஒரு அதிகாரி ஃப்ரீயாக வந்துட்டு போகலாம். இன்னும் கொரோனா காலகட்டம் கிடையாது, மாஸ்க் எல்லாம் போட்டு வரதுக்கு. மாஸ்க் தொப்பியோட கோபாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் வந்து தலைமைச் செயலகத்தில் கலந்து கொண்டு கையெழுத்து போட்டு கிளம்பிடுறாப்புல. கையெழுத்து போட்டு கிளம்பினோடனே 29ஆம் தேதி நடக்க வேண்டிய அந்த கூட்டத்தை 24ஆம் தேதியை நடத்தி கோபாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் கையெழுத்து போட்டு உடனடியாக தமிழ்நாடு அரசு அன்றைக்கு மாலையே அரசாணை வெளியிடுது. 1/1/2026 கூடுதல் தலைமைச் செயலராக இந்த 7 பேரையும் நியமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு அரசாணை எண் 807 டேட்டட் 24/12/2025 விசுவாசு மார்கழி 9 திருவள்ளுவர் ஆண்டு 2056 இந்த அரசாணை வெளியிடுறாங்க. திரு MA சித்திக் IAS அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி மேனேஜிங் டைரக்டர் சென்னை மெட்ரோ ரயில், திரு ஜெயா IAS அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி கமிஷனர் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்
செந்தில்குமார் ஐஏஎஸ் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். சந்தியா வேணுகோபால் சர்மா அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி சேர்பர்சன் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் டிட்கோவோட கூடுதல் தலைமைச் செயலராக நியமிக்கப்பட்டிருக்காரு. அதே போல் 5 இருக்கட்டும். திரு ஹிதேஷ்குமார் வித்தவுட் ப்ரீ ஜஸ்டிஸ் ஆஃப் சென்ட்ரல் டெபுடேஷன் ஆஃப் சர்வேயர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, சர்வே ஜெனரல் ஆஃப் இந்தியா, அவர் டேராடூன் உத்தராகண்ட், ஹிதேஷ்குமார் ஐஏஎஸ். அப்புறம் சந்திரமோகன் ஐஏஎஸ் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். இவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. இல்லை முக்கியமானது என்னென்னா 5வது தான் திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ், தமிழ்நாட்டினுடைய அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், ஒட்டுமொத்தமான அரசு நிர்வாகத்தையும் நடத்தக்கூடிய ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய அடிஷனல் சீஃப் செக்ரட்டரியாக கூடுதல் தலைமைச் செயலராக நியமிக்கப்பட்டிருக்காரு. இந்த ஒட்டுமொத்தமான இந்த முறைகேடல், இந்த விதிமீறல் எல்லாமே நடந்தது இந்த 5வது பெர்சனாக இருக்கக்கூடிய உதயச்சந்திரன் ஐஏஎஸ்க்காகத்தான் என்பதுதான் இப்போ இருக்கிற குற்றச்சாட்டு. இது உதயசூரியன் ஆட்சியா இல்லை உதயச்சந்திரன் ஆட்சியா என்று கேள்வி கேட்கிற அளவுக்கு உதயச்சந்திரனுடைய கை இந்த ஆட்சியில் ஓங்கியிருக்கிறது. இந்த ஆட்சியை நடத்துவதே உதயச்சந்திரன் ஐஏஎஸ் தான். முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இது தெரியுதோ தெரியலையோ, முதலமைச்சர் ரூல் பண்ணலை, முதலமைச்சர் பேரில் இல்லை முதலமைச்சர் சொல்லியோ சொல்லாமலோ உதயச்சந்திரன் ஐஏஎஸ் தான் ரூல் பண்ணுறான்னு திமுக காரங்களே சமூக வலைதளங்களில் குற்றச்சாட்டுகளை எழுப்பிக் கொண்டே இருக்கிறாங்க. 2021 திமுக ஆட்சிக்கு வந்த உடனே தமிழ்நாடு முதலமைச்சருடைய முதன்மை செயலராக ஐயா ஸ்டாலினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வரக்கூடிய முதன்மை செயலராக திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் வந்து நியமிக்கப்படுறாரு. ஈரோடு, மதுரை மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் பணி செஞ்சவர். அவர் இந்த பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி பஞ்சாயத்து பிரச்சனைலாம் முடிச்சு வச்சவர். ஈரோட்டில் பணி செய்யும் பொழுது நிறைய ஸ்கூல் பிரச்சனைகள்லாம் வந்து முடிச்சு வச்சவர்லாம். அவருக்கு நல்ல பேர்லாம் உண்டு, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் முதன்மை செயலராக வராரு. இறையன்பு தலைமைச் செயலர், முதன்மை செயலராக மரியாதைக்குரிய உதயச்சந்திரன், டிஜிபியாக சைலேந்திரன் ஆகும்போது இந்த ஆட்சி நல்லாட்சி கொடுக்க போகிறாங்க, ஓஹோ சூப்பர் போய் அப்படின்லாம் எல்லாரும் வந்து சில்லறையை சிதறவிட்ட காலகட்டம். அந்த காலகட்டத்தில் உதயச்சந்திரன் வந்து முதன்மை செயலர் வராரு. 2023ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசுடைய நிதித்துறை செயலராக அவர் வராரு. அது வரைக்கும் முருகானந்தம் ஐஏஎஸ் தான் நிதித்துறை செயலராக இருக்காரு. அவருடைய போஸ்டிங் வந்து இவருக்கு வழங்கப்படுது. நிதித்துறை செயலராக உதயச்சந்திரன் ஐஏஎஸ் வராரு. நிதித்துறை செயலராக இருந்த உதயச்சந்திரன் ஐஏஎஸ் தான் இப்பொழுது நிதித்துறை செயலாளர் கூடுதல் தலைமைச் செயலராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. இப்போ இவர் தலைமைச் செயலராக கூடுதல் தலைமைச் செயலராக அறிவிக்கப்படுவதற்கான காரணமே மீண்டும் இந்த ஆட்சி தொடருமானால், மீண்டும் இந்த ஆட்சி வருமானால், 2026 பிறகு திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இவர் தலைமைச் செயலராக வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு கிரைட்டீரியா அடிப்படையில் கூடுதல் தலைமைச் செயலராக இருந்தால் தான் மட்டும்தான் தலைமைச் செயலராக வர முடியும். ஏடிஜிபியாக இருந்தால் தானே டிஜிபி வர முடியும். அது போல தான். அப்போது டைரக்டாக சீஃப் செக்ரட்டரியாக உட்கார வைக்க முடியாது. அப்போது சீஃப் செக்ரட்டரியாக உட்கார வைக்கணும்னா அவரை அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரியாக அமர்த்தணும். அப்போ அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி அமர்த்தணும்னா அதுக்கு வேற காலகட்டம் கிடையாது. டிசம்பரில் போஸ்டிங் போட்டால் தான் உண்டு. அதுக்கப்புறம் ஜனவரி வந்துடும், தேர்தல் பரபரப்பாயிரும். தேர்தல் பரபரப்பான பிறகு போஸ்டிங் புதுசாக போடுறதுக்கான வாய்ப்பு. மார்ச்சுக்கு அப்புறம் வந்து எலெக்ஷன் கோடு வந்துடும். எலெக்ஷன் கமிஷனுடைய கட்டுப்பாட்டில் போயிடும். எலெக்ஷன் கமிஷன் கட்டுப்பாட்டில் போனதுக்கப்புறம் பொறுப்புகளை மாற்றி கொண்டு இருக்க முடியாது. அதனால் இப்போ விட்டால் வேற வாய்ப்பே கிடையாது என்றுதான் மத்திய அரசு ரிஜெக்ட் பண்ணியும், ஏற்கனவே அதிகமான ஐஏஎஸ் அதிகாரிகள் இருந்தும் உதயச்சந்திரனை எப்படியாவது அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி ஆக்கணும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக எல்லா விதிகளையும் மீறி அவசரமாக கோபாலகிருஷ்ணன் ஐஏஎஸை வரவழைச்சி அவருக்கு கவனிக்க வேண்டிய இடத்துல கவனித்து, அவரை பார்க்க வேண்டிய இடத்துல பார்த்து, அவரை கேட்க வேண்டிய இடத்துல கேட்டு இந்த வேலையை செய்து முடித்திருக்கிறது கமுக்கமா திமுக. ஏன் இவ்வளவு பெரிய வேலையை பார்த்துருக்கு அப்படின்னா, தங்களுக்கு இணக்கமான, தங்களுக்கு வேண்டப்பட்ட, தாங்கள் செய்கிற தவறுகளை கண்டுகொள்ளாத, தங்களுக்கு எல்லா விதத்திலும் கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருந்தால் மட்டும்தான் நாம் இந்த தேர்தலையும் அணுக முடியும், தேர்தலுக்கு பிறகும் அணுக முடியும். வேற ஒருத்தரை உட்கார வச்சோம் அப்படின்னா அவர் நோண்டுவார், கொஞ்சம் முகம் சுளிப்பார், கொஞ்சம் சிக்கல் பண்ணுவார். ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய முழு அத்தாரிட்டி மரியாதைக்குரிய உதயச்சந்திரன் ஐஏஎஸ். கையெழுத்து போட்டு கை விரலை தேயிற அளவுக்கு கையெழுத்து போட்டு காசு எடுக்கலாம் இவர் இருந்தார்னா. வேற ஒரு நேர்மையான அதிகாரி, இந்த போக்கிரி படத்தில் நெப்போலியன் சொல்லுவாப்புல, நேர்மையான போலீஸ்காரனை பார்த்தா அப்படி போயிடுவடா டவுசரில் அப்படிம்பார்ல, அது மாதிரி நேர்மையான அதிகாரிகள் ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்தா எதுக்குன்னு கேட்பாங்க, ஏன்னு கேட்பாங்க, எங்கே போகுது ஃபண்டுன்னு கேட்பாங்க. இங்கே கேட்கக்கூடாது, நாம் சொல்கிற வேலையை செய்யணும்.
நல்லா நமக்கும் செஞ்சு கொடுக்கணும், அவரும் நம்ம அதாவது பட்டும் படாமல் இருக்கணும், தொட்டும் தொடாமல் இருக்கணும், இருக்கடம் தெரியாமல் இருந்து போகணும் அப்படிங்கிற மாதிரியான அதிகாரிகள் தான் இங்கே தேவைப்படுறாங்க. அண்ணாதுரை அவர்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது அண்ணாதுரை வந்து காங்கிரஸ் மேலே கடுமையாக குற்றம் சாட்டுறாரு, ஊழல் குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அப்போ அண்ணாதுரை வந்தாருன்னா ஒட்டுமொத்தமான அதிகாரிகளையும் மாற்றிடுவார். நிச்சயமாக பக்தவச்சலம் ஆட்சியினுடைய தொடர்ச்சியை, காங்கிரஸ் ஆட்சியுடைய தொடர்ச்சியை அவர் செய்ய மாட்டார், அதிகாரப்பூரா தூக்கி அடிப்பார்னு எல்லாரும் பார்க்குறாங்க. வந்த உடனே அண்ணாதுரை அவர்கள் தலைமைச் செயலரை மாற்ற போகிறாரு. தலைமைச் செயலராக CA ராமகிருஷ்ணன் இருக்கார், அவரை மாற்ற போகிறாருன்னு நினைக்கிறாங்க. CA ராமகிருஷ்ணனை கூப்பிட்டு அண்ணாதுரை பேசுகிறாரு, நாங்கள் எல்லாருமே ஆட்சிக்கு புதியவர்கள், எல்லாருமே மொழி இனம்னு பேசி வந்துட்டோம், ஆட்சியை பிடிச்சிட்டோம், ஆனால் எப்படி ஆட்சி பண்ணுறது எங்களுக்கு தெரியல, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க, நீங்கள் எங்களை வழிநடத்துங்கள்ன்றாரு. அதனால தான் அண்ணாதுரை ஆட்சி இன்னைக்கு வரைக்கும் நல்லாட்சி என்று பேசப்படுது. அதை விட ராமகிருஷ்ணன் IAS மட்டும் கிடையாது, அண்ணாதுரை அவர்களுடைய நேர்முக உதவியாளராக, அதை பர்சனல் செக்ரட்டரி வச்சிருப்பாங்க இல்லையா, PA, அதை கூட ஏற்கனவே இருந்த முதலமைச்சருடைய நேர்மைய உதவியாளராக இருந்த சாமிநாதன் என்பவரை தான் வைக்கிறார். அவரை கூட மாற்றலை. அப்போ கூட அண்ணாதுரை போய் நிறைய பேர் குசு குசுத்தாங்களாம், என்னங்க அவரை போய் வச்சிருக்கீங்க, அவர் காங்கிரஸுக்கு ரொம்ப விசுவாசமாக உள்ளவர், பழைய முதலமைச்சர் விசுவாசம் உள்ளவர், அவர் வச்சிங்கன்னா தகவலாம் சொல்லிட மாட்டாரான்னு அண்ணாதுரை சிரிச்சுட்டே கடந்து போயிருக்காரு. அதிகாரிகள் ஏற்கனவே இருந்தவங்களுக்கு எப்படி நடத்துங்கிற இது தெரியும். நேர்முக உதவியாக இருந்திருக்காரு, யாரை பார்க்கணும் யாரை பார்க்கக்கூடாதுன்னு அவர் ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்குது. அந்த அனுபவத்தை நம்ம பயன்படுத்திக்கொள்வோம். எதிராளியாக இருந்தாலும் அவருடைய அனுபவத்தையும் அதிகாரியுடைய அனுபவத்தையும் சேர்த்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நினைத்த அண்ணாதுரையின் பேரில் ஆட்சி நடத்துகிறோம். அண்ணா ஆட்சி நீச்சுதான்னு சொல்லக்கூடிய இந்த அரசு தங்களுக்கு வேண்டப்பட்ட, தங்களுக்கு விசுவாசமான, தங்களுக்கு ரொம்ப 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 உதவிகரமாக இருக்கக்கூடிய அதிகாரிகளை மட்டும் வைத்துக்கொண்டு உண்மையிலேயே 1995 பேட்ஜுக்கு முன்னாடி பல அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரியாக வருவதற்கோ, இல்லை சீஃப் செக்ரட்டரியாக வருவதற்கோ, இல்லை ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்கொள்வதற்கோ தகுதி இல்லையா? தகுதி இருக்குது. ஏன்னா தகுதி திறமையை விட இங்கே விசுவாசம் ரொம்ப முக்கியமானது. சின்சியாரிட்டிக்கும் சீனியாரிட்டிக்குமான பிரச்சனை இல்லை, சீனியாரிட்டியை விட சின்சியாரிட்டி ஜெயிச்சிருது. இதில் என்ன பெரிய குடும்பம்னா, இந்த கூடுதல் தலைமைச் செயலர் நியமனத்தில், அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி போஸ்டிங்கில் முறைகேடு நடந்திருக்குது. இதில் மத்திய அரசுக்கும் தமிழ் அரசுக்கும் ஒரு டிஸ்பியூட் நடந்திருக்கு, ஒரு பெரிய ஒரு போரே நடந்துருச்சு என்று வடநாட்டு ஊடகங்கள் இதை முதன்மைப்படுத்தி செய்தி போட்டிருக்காங்க. வடநாட்டை சார்ந்த இந்தி ஊடகங்களாக இருக்கட்டும், வடநாட்டு பத்திரிகைகளாக இருக்கட்டும், எல்லாரும் போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் நக்கீரனை தவிர, நக்கீரன் எப்படியோ போட்டுருச்சு, ஒரு அரை பக்கத்துக்கு ஒரு செய்தியை போட்டிருக்கு, நக்கீரனை தவிர யாருமே இந்த செய்தியை பேசவே இல்லை. தமிழ்நாட்டை சார்ந்த யூடியூபர்ஸோ தமிழ்நாட்டுடைய நடுநிலை ஊடகங்களோ இதை பேசுவதற்கு தயங்கி இருக்கிறது, இல்ல பேசாம கடந்து போயிருச்சு. तमिलनाडु में भारतीय प्रशासनिक सेवा के एपेक्स स्केल पदोन्नति का मामला अब पूरी तरह केंद्र बनाम राज्य की लड़ाई बन चुका है। 1995 बैच के IAS अधिकारियों को मुख्य सचिव, अतिरिक्त मुख्य सचिव, एपेक्स स्केल में पदोन्नति देने हेतु भारत सरकार के DOPT से पूर्व स्वीकृति मांगी थी। உண்மையிலேயே அவசரமாக இவ்வளவு வேகமாக கேட்டால் மாநில சுயாட்சி, நாங்கள் யார் IAS போடணும், யார் IPS போடணும், யார் அதிகாரியாக பண்ணணும், எங்களுக்கு உரிமை இல்லையா? இந்த உரிமை கூட இல்லையா? இதுதான் தன்னாட்சி, இதான் சுய நிர்ணயம், இதான் சுய உரிமைம்பாங்க. அதெல்லாம் இல்லை. தன்னாட்சி, சுய நிர்ணயம், சுய உரிமை அப்படின்னு பேசிக்கிட்டு இவங்க தங்களுக்கு கம்ஃபர்டபுளான, தங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்கள் நியமிப்பதற்கு இந்த வார்த்தையை பயன்படுத்திக்குவாங்க. வார்த்தை ஜாலத்தில் தான் திராவிட மாடலை மிஞ்ச முடியுமா? அப்படி வார்த்தை ஜாலத்தை போடுவாங்க. ஆனால் இந்த ஊடகங்கள் யாரையும் பேச விடாமல் பார்த்துட்டாங்க. நாம் சாதாரணமாக 7 IAS அதிகாரிகள் கூடுதல் தலைமைச் செயலராக நியமனம் அப்படின்னு ஒரு செய்தி வரும், ஒரு பிரேக்கிங் வரும், அதை பார்த்துட்டு கடந்து போயிடும். இந்த IAS தேர்வில் மட்டும் கிடையாது, IPS தேர்விலையும் முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. புதிதாக போஸ்டிங் போடப்பட்ட IPS அதிகாரிகளையும் முறைகேடு நடந்திருக்கு. எந்த அதிகாரி எந்த இடத்துல உட்காரணும் அப்படிங்கிறத அரசு முடிவு பண்ணலாம். ஆனால் தங்களுக்கு வேண்டப்பட்ட அதிகாரிகளுக்கு போஸ்டிங் போடணும் என்பதற்காக நேர்மையான, திறமையான சீனியர் அதிகாரிகள் இங்கே புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. IAS குறித்து பாலகிருஷ்ணன் வழக்கறிஞர் புகார் அளித்தது போல IPS குறித்தும் நீதிமன்றத்தில் ஒருத்தர் புகார் அளிச்சிருக்காரு. அதை டேட்டாவோடு அடுத்த காணொலியில் பார்ப்போம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ